ஹலோ, நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியத்து கிச்சனில் இந்த மாங்காயை வச்சு ஒரு மேங்கோ பார் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். இது கடைகளில் விற்கும். இதை எப்படி நம்ம வீட்டிலையே பண்ணலாங்கிறத பார்ப்போம். மாங்காயை நல்லா அலம்பிட்டு அதோட காம்பை நீக்கிட்டு தோலை சீவி எடுத்துக்கலாம். ரொம்ப புளிப்பு இல்லாத செங்காயாக வேண்டாக்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த மாங்காயை கத்தியால் நல்லா செதிலாக நறுக்கிக்கலாம். நறுக்கிட்டு நம்ம குக்கரில் தான் போட்டு வேக விட போகிறோம். வானலில் போட்டு வேக விடுறத விட குக்கரில் வேக விட்டோன்னா ஈஸியாக மசிஞ்சிடும். இந்த குட்டி குக்கரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம செதிலாக நறுக்கி வச்சுருக்கிற மாங்காய் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். குக்கர் மூடியை போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 விசில் வர அளவுக்கு விட்டு வேக விட்டால் போகிறோம். 2 விசிலே நல்லா குழஞ்சிடும். இப்போ ப்ரெஷர் இறங்கினதும் நம்ம வெயிட் எடுத்துகிட்டு அந்த வெந்திருக்கிற மாங்காயை நல்ல குண்டு கரண்டி, வெயிட்டான கரண்டி வச்சு நல்லா கையாலேயே மசிச்சு விட்டுடலாம். சூட்டோடு மசிக்கிறதே நல்லா ஈஸியாக மசிக்கும். இல்லாட்டா ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டோம் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். கட்டி முட்டி இல்லாமல் கரண்டியாலே நல்லா மசிஞ்சிடும் ஓரளவு. இப்போ மசிஞ்ச மாங்காயை இது போல் ஒரு ஃபில்டர் எடுத்து அதில் போட்டு நல்லா கரண்டியால் அழுத்தி தேய்ச்சோன்னா அடியில் இறங்கிடும், அத்தனை விழுதும். மிக்சியில் போட்டு அரைச்சாக்க இது போல் வடிகட்ட தேவையில்லை. இது கொஞ்சம் கையால் மசிச்சதுனால இதை கட்டி இல்லாமல் வடிகட்டிக்கிறேன். இந்த அளவுக்கு அது எல்லா விழுதும் இறங்குது. இப்போ இந்த மாங்காய் விழுது எவ்வளோ இருக்குன்னு ஒரு கப்பில் போட்டு பார்த்துக்கலாம். சர்க்கரை போடுறதுக்காக தான் இந்த அளவு. இந்த கப்பால் அரை கப்பு இருக்குது விழுது. ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேன். அரை கப்பு இருந்தது, 1/4 கப்பு அளவு சர்க்கரை போட்டுப்போம். ரொம்ப புளிப்பாக இருந்தால் அப்புறம் வேணால் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக காரப்பொடி, நான் ரொம்ப போடலை, போகிறோம். கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டுக்கிறேன் கலருக்காக. காரப்பொடி நிறையா போட்டால் அந்த கலர் வரும், சரி, அதனால் கேசரி பவுடர். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கலர்னா போதும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ நெய் விட்டுக்கிறேன். நெய் விடுறத இந்த மேங்கோ பார் நல்லா ஷைனிங்காக இருக்கும், அடியும் பிடிக்காமல் இருக்கும். நம்ம தண்ணி ரொம்ப விடாமல் கொஞ்சமாக விட்டு குக்கரில் வேக விட்டதுனால சீக்கிரமே ஒரு 2 நிமிஷத்தில் இது கெட்டியாகிடும். இதுக்கு பெருசாக பதம்லாம் தேவையில்லை, இப்படி வெயிலில் தான் காய வைக்கணும். இதில் இப்போ இந்த தட்டில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு இப்போ கரண்டியால் அதில் போட்டுட்டு தட்டை ஒரு சுழட்டி விட்டோம்னாக்க எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இது ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம், ரொம்ப ஈஸி. இந்த மேங்கோ பார் புளிப்பு, இனிப்பு, உப்பு, காரத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைகிட்ட சின்ன சின்ன பீஸாக கொடுத்தோன்னா மிட்டாய் மாதிரி சாப்பிட்டுடுவா. செய்யறதும் ஈஸி, 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். மீதி எந்த தட்டில் நெய்யை தடவி கொட்டி பரத்தி விட்டுடலாம். இப்படியே சாப்பிட்லாம், மேங்கோ அல்வா மாதிரி சூப்பராக இருக்கும். ப்ரெட்டில் கூட இதை ஜாம் மாதிரி தடவி கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு ஆசையாக சாப்பிடும்.
இதை அப்படியே ஒரு 2 நாளைக்கு இதை வெயிலில் காய வச்சிடலாம். காய வச்சுட்டு எடுக்கிறதே நல்ல பீஸ் பீஸாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். மேலே தூசி படாமல் ஒரு கிளாத்தை போட்டு நல்லா இது போல் மூடி வச்சுருங்க. இப்போ இது 2 நாள் காஞ்சி எடுத்து எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பாருங்க. இதை திருப்பி போட்டு ஒரு நாள் காய வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா 1 வருஷம் ஆனால் கூட வீணாக போகாது, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இதை கத்தியால் துண்டம் போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அது போல் போட்டுக்கலாம். மாங்காய் சீசனில் இது போல் ஒட்டு மாங்காயை வச்சு, புளிப்பு இல்லாத மாங்காயை வச்சு பண்ணினோன்னா என்றைக்காவது மாம்பழம் சாப்பிட்ணும் போல் தோணித்துனா கூட ஒரு பீஸ் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது இப்படி போட்டு வச்சோன்னா அப்படி இப்படியே ஒரு பீஸ் எடுத்து வாங்கி போட்டுக்கலாம். இது மாதிரி இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த ரோல் மாதிரி எடுத்து வச்சோன்னாக்கா ஒரு பீஸ் கட் பண்ணி கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது போல் நீங்களும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.